பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 13:45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை நிறைய விஷயங்களோட ஒப்பிடுறாரு. அப்படி ஒப்பிடும்போது பரலோகத்தை எதற்கு ஒப்பிடுறாருன்னா, பரலோக ராஜ்யத்தை நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு. ஒரு வியாபாரி, முத்து வியாபாரம் பண்ணுகிற வியாபாரி. முத்துன்னா விலையேற பெற்றது இல்லையா? அந்த விலையேற பெற்ற அந்த முத்தை தேடுற ஒரு வியாபாரி. அந்த மாதிரி வைர வியாபாரிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா உலகத்தில் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அதுபோல இந்த முத்துக்களை வியாபாரம் பண்றவங்க கூட உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக பணக்காரர்களாகத்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த முத்துக்களை தேடுகிற இந்த வியாபாரியை குறித்து சொல்லுகிற வேளையில அதோடு பரலோக ராஜ்யத்தை ஒப்பிடுறாரு பாருங்க. ஆம் சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கூட பரலோக ராஜ்யத்துக்காக வாழுகிறோம். நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிகளுக்கு ஒப்பா இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன செய்யணும்? விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு, பரலோக ராஜ்யம் ஒரு விலை உயர்ந்த முத்து. அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் விலை உயர்ந்த முத்து. இயேசுநாதர் நம்முடைய விலை மதிப்பில்லா முத்துவாயிருக்கிறார். அந்த விலை மதிப்பில்லா முத்தை கண்டீர்களா? உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசுவை கண்டீர்களா? அவருடைய மகிமையை கண்டீர்களா? அவருடைய கிருபையை கண்டீர்களா? அவருடைய வல்லமையை, அவருடைய பராக்கிரமத்தை கண்டீர்களா? அவருடைய மகத்துவத்தை கண்டீர்களா? விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, விலையேறப்பட்ட ஒரு முத்தை நம்ம பார்த்துட்டு, அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். விலை உயர்ந்த முத்தை நம்ம பார்த்துட்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விலை உயர்ந்த ஒரு முத்தை நீங்க பார்த்துட்டு போய் தனக்கு உண்டானதை எல்லாம் விற்று அதை கொள்ளுகிறார். அவனுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றை விட இந்த முத்துதான் விலையேற பெற்றதாக அவனுக்கு தெரிகிறது. ஆகவே இது இருந்தால் என் வாழ்க்கைக்கு போதும் என்று அவன் நினைக்கிறான். இது இருந்தால் வாழ்நாளெல்லாம் நான் செல்வமா இருக்கலாம், இது இருந்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கும், அதனால முதல்ல இதை வாங்குற, எல்லாத்தையும் கொடுத்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை சம்பாதிப்பதற்காக, இயேசுவை சுதந்தரிப்பதற்காக, இயேசுவை பெற்றுக்கொள்வதற்காக, இயேசுவை நம்முடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்காக, இயேசுவை நம்முடைய ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வதற்காக, இயேசுவோடு வாழ்வதற்காக, இயேசுவோடு நடப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே, நாம் நிறைய விஷயங்களை இழக்க நேரிடலாம். நிறைய விஷயங்களை நாம் விற்க நேரிடலாம். நிறைய விஷயங்களை நஷ்டமடைய நேரிடலாம். ஆனால் இயேசுவை நாம் கண்டுபிடிப்பது மேலான காரியம். அப்படி இயேசுவை நாம் கண்டுபிடித்து விடுவோமானால் இழந்ததெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அவர் திரும்பி கொடுப்பார். அதனாலதான் பேதுருவுக்கு சொன்னார். பேதுரு சொன்னார், எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றணுமே. ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டீங்கல்ல, இந்த முத்துவை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அது பின்னால போயிட்டீங்கல்ல. இப்ப அவர் என்ன சொல்றார் தெரியுமா? உங்களுக்கு பூமியில துன்பங்களோட நூறத்தனையா கிடைக்கும், பரலோக ராஜ்யமும் கிடைக்கும், நித்திய ஜீவனும் கிடைக்கும்னு சொல்லுகிறார். கேட்கிற அன்பானவர்களே, விட்டுட்டீங்களா? இழந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பூமியில கூட உனக்கு நூறத்தனையா கிடைக்கும்பா, கொடுப்பேன். ஆண்டவருக்காய் இழந்தவர்கள் நஷ்டமடைய மாட்டார்கள். ஆண்டவருக்காய் இழந்தவர்கள் வெறுமையாகிவிட மாட்டார்கள். ஆண்டவருக்காய் இழந்தவர்கள் ஒன்றுமில்லாமற் போய்விட மாட்டார்கள். ஆண்டவருக்காய் இழந்தவர்கள் அவ்வளவுதான், ஐயோ போயிடுச்சு எல்லாம் என்று சொல்ல மாட்டார்கள். நாம் இழந்தது எல்லாம் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இறங்கி மறுபடியும் திருப்பி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறபடியினால் அந்த திரும்ப கொடுக்கிற தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஜெபம். கர்த்தர் அந்த விலையேற பெற்ற முத்தா இருக்கிறபடியினால், நீங்கள் எதை இழந்தும் இந்த முத்தை சம்பாதிக்க நினைக்கிறபடியினால்,
இந்த விலையேற பெற்ற முத்துவாய் இருக்கிற பரலோக ராஜ்யமும் இயேசுநாதரும் நமக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அருமையான வேளையில ஜெபிக்கிறேன். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. விலையேற பெற்ற ஒரு முத்தை கண்டு தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை அவன் வாங்குகிறான். இயேசுவை வாங்குவதற்காக, பரலோகத்தை சுதந்தரிப்பதற்காக எல்லாவற்றையும் நாங்கள் இழந்தாலும் கூட பரவாயில்லை தானப்பா. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் இழந்தேன். என் இயேசுவை ஆதாயப்படுத்த அது ஒன்றும் குறைவானதல்ல, அது மேன்மையானதே சுவாமி. அந்த மேன்மையை உம்முடைய மக்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.